நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I praise and thank God with all grateful heart. நான் கோவாவிலே ஒரு வருஷம் ஊழியம் செய்தேன். I worked God in Goa for 1 year. கோவா என்பது போர்ச்சுகீசிய பாரம்பரிய நிறைந்த இடம். And it is a traditional place of Portuguese. அங்கே ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். And the habitual and everything of the people will be different. கோவா என்பது ஒரு கத்தோலிக்க பாரம்பரியத்திலே பல வருடங்களாக ஊறி வளர்ந்த ஒரு இடம் என்று சொல்லலாம். We can call the Goa as a place with a traditional Roman Catholic origin. பக்கத்திலே ஆலயங்கள் இருப்பதை காணலாம். And we can find many churches are very closely located. கிறிஸ்துமஸ் நாள் அன்றும் துக்க வெள்ளிக்கிழமை அன்றும் அங்கே நம்ம இங்க இந்த பக்கத்துல எல்லாம் காணாத வித்தியாசமான அனுபவங்களை இங்கே பார்க்கலாம். During the Good Friday and Christmas we can find something different where we cannot find in these places. அவர்களுக்கு முக்கியம் என்னவென்றால் குடிப்பதும் டான்ஸ் ஆடுவதும். The important thing for them is to drink and dance. கிறிஸ்துமஸ் என்றாலே அங்கங்கே போர்டு வைத்திருப்பார்கள், கிறிஸ்துமஸ் ஈவ் டான்ஸ். And in Christmas they have each board calling that Christmas Eve dance. கிறிஸ்துமஸ் ஈவ் டான்ஸ் ன்னு சொல்லி அங்கங்கே போர்டு பார்க்கலாம். We can find the boards showing that Christmas Eve dance. கூடிய மட்டும் அவர்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டிலும் டான்சிங் ஹால் இருக்கும். And almost in everybody's house will have a dance hall. நான் என்னுடைய வாயினால் அதை சொல்ல முடியவில்லை. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்றைக்கு குடிக்காதவர்களே அங்கே இருக்க மாட்டார்கள். அனைவரும் ஆண்களும் பெண்களும் குடித்து வெறித்து இந்த நாள் அவ்வளவு பரிசுத்தமான நாள், அவ்வளவு அருவருப்பான நாளாக காணப்படும். And I cannot say from my mouth, all the people, both men and women, they used to drink and they make the holy day as an abominable day. அதேபோல துக்க வெள்ளிக்கிழமை அன்று எல்லாரும் கருப்பு Dress அணிந்து கொள்வார்கள். During the Good Friday they will wear only the black garments. அங்கே சிலுவை சுமந்து கொண்டு ஒரு மலைக்கு ஏறி போவார்கள். They will carry the cross and they will climb up to the mountain. துக்க வெள்ளிக்கிழமை என்று குடிக்க மாட்டார்கள். உயிர்த்தெழுதல் அன்று திரும்பவுமாக பயங்கரமான குடியும் நடனம் ஆடுவதும் பயங்கர துன்மார்க்கமான ஒரு விழாவாக அது காணப்படும். So during the Good Friday they will not drink, but on the day of resurrection, that is on the Easter day, they used to drink and they dance and they will have all kinds of scenery we can find. கிறிஸ்து பிறப்பின் அர்த்தமே கிறிஸ்து நமக்கு தந்த விடுதலையை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஒரு அனுபவம். And the meaning of Christmas is that we observe this Christmas as a deliverance the Lord Jesus has given to us. கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவது என்றாலே ரட்சிப்பின் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதுதான். And observing or celebrating Christmas is to celebrate all our deliverance from our under salvation. நான் ஒரு காலத்திலே இதை அறியாமல் வெறும் அஞ்ஞான கொள்கையாக கிறிஸ்தவ இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைகளிலும் கேரல்ஸ் பாடுவதிலும் என்னுடைய நாட்களை கழித்து வந்தேன். So being ignorant of all these things, once I was observing Christmas by going to carols and singing all the carol chorus. And உண்மையான கிறிஸ்துமஸ் என்ன என்று பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்த பிறகுதான் நான் விளங்கிக் கொண்டேன். So only after coming into the Pentecostal church I could understand what is the true Christmas. பாஸ்டர் பாபி ஒரு தடவை ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே சொன்னார்கள், கிறிஸ்துமஸ் ஆராதனை நடத்த வேண்டும் என்றால் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் தான் அதை நடத்த வேண்டும், வேற யாரும் நடத்த கூடாது என்று சொன்னார். And once Pastor Bobby has said, if you want to conduct one Christmas service, and he must be the person who has saved and received the baptism in the Holy Spirit. ரட்சிக்கப்படாதவர்களும் குடிக்கிறவர்களும் சினிமா பார்க்கிறவர்களும் டிவி பார்க்கிறவர்களும் அபிஷேகத்தை விசுவாசிக்காதவர்களும் கிறிஸ்துமஸ் ஆராதனை நடத்த கூடாது. And the people who drink and dance and they don't believe in the anointing of the Holy Spirit, and they should not conduct this Christmas service. நான் வெளியே போய் சொல்ல போனால் எல்லா கிறிஸ்தவர்களும் என்னை அடிக்க வருவார்கள். If I go and say in the outside, all the Christians will come and beat me. ஆனால் தேவன் ஒரு நாள் அவர்களை அடிப்பார். But God will beat them one day. ஒரு நாள் அவர்களுக்கு தேவனுடைய கை பாரமாக மாறும். And one day the hand will be a burden for them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கிறிஸ்துமஸ் தாத்தா என்பது வசனம் ஆதாரம் இல்லாத ஒரு காரியம். And Santa Claus there is no base for this word in the word of God. கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் போடுவது வேத புத்தகத்தில் எந்த வசனத்துக்கும் ஆதாரம் இல்லை. And there is no base in the word of God to have this Santa Claus. பாபிலோனியாவில் இருந்து கத்தோலிக்க சபைக்குள் புகுந்து
உலகத்திலே வெளிப்பட்ட ஒரு அஞ்ஞான கொள்கை. And from Babylon it entered into the Roman Catholic Church and it became as a habit of the other people. நீங்கள் யாராவது கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போடுகிற ஒரு இடத்திலே இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டு பாருங்கள், You அவர்களால் சொல்ல தெரியாது. Just ask the person who had the Santa Claus experience, they cannot explain about that. அது பாபிலோனிலிருந்து வந்தது. It has come from Babylon. அதே போல கிறிஸ்துமஸ் ட்ரீ, அதையும் கூட வேத புத்தகத்தில் எந்த ஆதாரமும் நாம் காண முடியாது. Like that about the Christmas tree, we cannot find any basis in the word of God. எந்த ஆதாரமுமே இல்லை. There is no basis in the word of God. கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு பிறகு அதுக்கு பின்னாலே ஒரு ஸ்டோரி இருக்கிறது. And behind this Christmas tree there is a story. அந்த ஸ்டோரி வெறும் அது பாபிலோனிலிருந்து வந்த ஒரு கதை. And this story has come from Babylon. அது எப்படி கிறிஸ்தவ சபைக்குள் புகுந்தது என்று தெரியவில்லை. And we do not know how did it enter into the Christian church. ஒரு நாள் ஒரு சிஎஸ்ஐ காரங்களுடைய வீட்டுக்கு போனேன். பெரிய ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ வைத்திருந்தார்கள். நான் அவர்களோட என்னை ரொம்ப அன்பா கூப்பிட்டிருந்தாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. And சுவிசேஷம் சொல்லலாம் என்ற நோக்கத்தோடு தான் போனேன். அங்க போனால் கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கிறது. In order to declare the gospel, they had a big Christmas tree in the house. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்களிடத்தில் கேட்டேன், இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டேன். And I asked them, what is the meaning of the Christmas tree? அவர்கள் சொல்கிறார்கள், எல்லாரும் வைக்கிறாங்க, நாங்களும் வைக்கிறோம். And they said everybody is keeping it, also வைக்கிறாங்க, நாங்கள் வைக்கிறோம். கிறிஸ்துமஸ் ட்ரீயுடைய அர்த்தம் உங்களுக்கு யாருக்காவது சொல்ல முடியுமா? Can any one of you explain about the Christmas tree? Absolutely, அது பாபிலோனிய ஒரு பாரம்பரியம். It is absolutely a custom of the Babylonians. அதற்கு பிறகு அதை ஒட்டி ஒரு கதை இருக்கிறது. அதை கதை ஒரு அருவருப்பான கதை. And there is a story behind it. It is very abominable. ஆனபடியால் இது ஒரு பாரம்பரியமாக, ஒரு வழக்கமாக, மற்றவர்களை கண்டு இவர்கள் படிக்கிற ஒரு காரியமாகத்தான் இந்த நாட்களிலே அது காணப்படுகிறது. It is a routine thing. By seeing others, they are observing and they are keeping it. ஆனால் கிறிஸ்துமஸ் என்பது உண்மையான ஒரு அர்த்தமுள்ள ஒன்று. But Christmas has got a real meaning. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் நம்முடைய ஜீவியத்திலே ஆவிக்குரியபடி ஆசரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். So we are indebted to experience the true Christmas in our life. முதலாவது அவருடைய பிறப்பே நம்மை ரட்சிக்கும்படியாகத்தான் அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். The first, the birth itself, that he has come in order to save us in this world. அந்த பவுல் அப்போஸ்தலன் சொன்ன வார்த்தையை நான் அந்த ஆவியிலே நிரம்புற வேளையிலே உங்களுக்கு வாசித்தேனே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். So I read the word of God in the anointing session. The Lord Jesus came into this world not to save sinners. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு சண்டே ஸ்கூல்ல வந்து பிள்ளைகளிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்வி என்னவென்றால், தேவன் இந்த உலகத்தில் எதற்காக வந்தார்? அப்ப அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் சொன்னது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று. Once a question was asked to Sunday school student, why did Jesus come into this world? Immediately they replied, Jesus came into this world in order to save sinners. Primary student. It's a primary student. அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த வசனம் அதுக்கு ஞாபகம் இருக்கிறது. And they have remembered about the word they have been taught there. தேவன் உலகத்தில் எதற்காக வந்தார்? Why did God came in this world? சொன்னது அந்த சொல்லிக் கொடுத்த ஞாபகம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். And Jesus Christ came in this world in order to save sinners. அப்படி என்றால் அந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற ஒரு மனிதன் நிச்சயமாக ரட்சிப்பின் அனுபவம் உள்ளவனாக இருக்க வேண்டும். And if it is a man who is observing the Christmas, he must have the experience of salvation. மனம் திரும்பாதவனோ அல்லது பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவனோ, குடிக்கிறவனோ, சினிமா பார்க்கிறவனோ, அல்லது உலகத்திற்கு அடிமையா இருக்கிறவனோ, பாவத்தில் ஈடுபட்டு இருக்கிறவனோ கிறிஸ்துமஸ் கொண்டாட அவனுக்கு உரிமையே இல்லை. அவன் கொண்டாடுறான். ஆனால் கர்த்தர் ஒரு தடவை கேட்பார், நீ ஏன் கொண்டாடின இந்த கிறிஸ்துமஸ்? நீ என்னை ரட்சிக்க, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே, பாவத்திலிருந்து விடுதலையாகவில்லையே, பாவியா இருந்து கொண்டே நீ ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடினா என்று தேவன் ஒரு நாள் கேட்பார். மனுஷன் யாராவது கேட்கவனா அவனை அடிக்க வருவாங்க. And if a man is a sinner and he has not been saved, he has no chance that he cannot observe Christmas in a right way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனக்கு இந்த கிறிஸ்துமஸ் பற்றி ரொம்ப சந்தோஷம் உண்டு. So I am very much happy about Christmas. ஆண்டவர் பிறந்ததினால நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவம் கிடைத்தது. And because the birth of Jesus, what kind of experience we receive out of சாட்சிகளை பார்த்தீர்களா? And hear the testimony now we heard. இன்னும் சமயம் தந்தால் எத்தனையோ பேர் எழும்பி சொல்வீர்கள். Even if you give time, many people will come and give a testimony. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் விடுதலையை ஆண்டவருடைய பிறப்பு, ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து நமக்கு தந்தது நாம் மறக்க முடியாத ஒரு சத்தியமாக இருக்கிறது. And it's a great truth that we cannot forget, that because of the birth of Jesus we have got all these experiences. அதற்காக நம்முடைய கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.